Praise the Lord. Word of Faith யூடியூப் சேனலுக்கூடாக உங்களோடு இன்னும் ஒரு காலை பொழுதில் இடைப்படுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் நோய்களோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் வறுமையில ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் அநேக பிரச்சனைகளோடு கூடுதலாக தாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சாபத்துக்குரிய அறிகுறிகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை பரிசுத்த வேதாகமம் வலியுறுத்துகிறது. நாங்கள் வாசித்து பார்ப்போம். கலாத்தியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? மரத்திலே தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருந்ததாம். எனவே கிறிஸ்து என்ன பண்ணினார்? எங்களுக்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த சாபத்தை நீக்குவதற்காக தான் மரத்திலே தூக்கப்படுகிறார். அவர் சபிக்கப்பட்டவராக எண்ணப்பட்டார், நானும் நீங்களும் சாபத்திலிருந்து விடுதலையாகும்படியாக. எனவே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானதினாலே நாங்கள் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டு மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நோய்களோடு இனி ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தரித்திரத்திலே ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரச்சனைகளோடு ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக வேதம் சொல்லுகிறது, நாங்கள் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டு மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, தந்தை ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியார்களுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இப்படி ஆயிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த நாளிலே சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, கிறிஸ்து நமக்காக சாபமானது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா இருந்தால் நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நோயிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மாறாக தந்தை ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்களுக்கு சொந்தமாயிருக்கிறது, வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு சொந்தமாயிருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் விசுவாசத்தோடு கூடுதலாக நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது நீங்கள் பூரணமான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். சாபம் என்ற காரியம் எங்கள் வாழ்க்கையிலே முறிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இனி சாபம் எங்களுக்கு சொந்தம் இல்லை. நாங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்களாய். அன்பார்ந்த ஜனங்களை, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா சாபங்களும் நீங்கி போவதாக. கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்பதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே, தந்தை ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதங்கள், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆண்டவரை விசுவாசத்தினாலே இந்த நாளிலே இவருடைய வாழ்க்கையிலே வந்து தங்குவதாக. எல்லா நோயிலிருந்தும் விடுதலை பெறுவார்களாக, எல்லா தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறுவார்களாக, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலை பெறுவார்களாக. இந்த பூமியிலே தேவனே, உமது வார்த்தைகள்
எங்களுடைய வாழ்க்கையிலே பலன் செய்யும்படியாக இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கன மகிமையும் உங்கள் ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. குமாரனும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் நிகழ்வு கூடாக உங்களோடு இடைப்பட்டுக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் பெர்னாண்டோ.